வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த ஸ்லீவ் போர்ஷன் வந்து அது ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பார்டர் இருக்குது, அந்த பார்டரை அவாய்ட் பண்ணிவிட்டு மேலே மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 3/4 ஸ்லீவ் கிடையாது, ஹாஃப் ஸ்லீவ்லேயும் ரொம்ப சின்னது, ஒரு 3 இன்ச்சஸ் ஸ்லீவ் தான் ஹைட்டே. ஸோ வந்து இதில் வந்துட்டு நம்ம அடுக்கடுக்காக டிசைன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த டிசைன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 2 ஸ்டெப் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயே வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் சின்னதாக தான் வரும் இந்த டிசைன் மொத்தமாகவே. பட் இதுவே அடுக்கடுக்காக பண்ணுற மாதிரி இருந்தால் அதனுடைய ஐடியாஸ் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன் தான் நம்மளுக்கு இந்த பார்டருடைய லைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லைன்லேயே நம்ம ஃபஸ்ட்டு ஜரி லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் அயன் நீடில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக கொஞ்சம் ஸ்டிச்சிங்க்காக விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் ஜரி லைன் போடும்போது கொஞ்சம் நம்ம இந்த அயன் நீடில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே ஃபாஸ்ட் கிடைக்கும். துளிப் நீடிலை விட இது நம்மளுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பீட் லைன் கொடுக்க போகிறோம். சுகர் பீட்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணுறேன் பீட் அட்டாச்சிங்க்கு. நான் இப்போ வந்து 2 கீழே விடாமல் மொத்தமாக கீழே விட்டுட்டு 2 நீடிலில் பிரிச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு பழகிட்டே இருந்தோம்னா அது நம்மளுக்கு ஸ்பீட் கொடுத்துரும். ஸோ சேம் இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே நான் போட போகிறேன். 2 பீடுக்கும் ஒன்ஸ் வந்து நம்ம த்ரெட்டை கீழே இறக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் ஆக ஆக நம்மளுக்கு அந்த ஸ்பீட் கிடச்சிரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். த்ரெட்டு தெரியாமல் போடணும். ஸோ ஃபுல்லாக சேம் இதே தான். ஸோ ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டோன் செயின் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் நம்ம ஒரு ஸ்டோன் விட்டு இன்னொரு ஸ்டோன் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி. இதுக்கும் நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஷார்ட் டர்ன்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணாமல் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் விட்டு ஒரு ஸ்டோன் பண்ணலாம். ரொம்ப ஷார்ட் டர்ன்ஸு நம்ம இந்த திலகம் ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக வைக்கிறோம், அந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அந்த எஸ் டைப்பில் போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இல்லை இது மாதிரியே போடலாம், பட் கொஞ்சம் பார்த்து போடணும் விலகாத மாதிரிக்கு. ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. நான் அதுக்கப்புறமா ஒரு பீட் லைனும் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இதில் சென்டரில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு வந்து மார்க்கிங். இது வந்து நான் ஆல்ரெடி இது பேக் நெக்கில் வந்துட்டு இது போட்டு காமிச்சிருக்கேன் இந்த மோட்டிஃபை. பட் அதில் போடாததையெல்லாம் இதில் நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனோட மெத்தட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதனுடைய அவுட்லைன் எடுத்திருக்கேன். நான் ஒரு தனியாக ஒரு கிளாத்தில் போட்டு பார்த்துட்டு அதோடைய அவுட்லைன் எடுத்திருக்கேன். பிகாஸ் நம்மளுக்கு அந்த மெஷர் வேணும் இல்லையா, ஸோ அதனால் ஒவ்வொரு மோட்டிஃப் அதாவது ஒவ்வொரு திலகம் ஸ்டோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மெஷர் மாறும். ஸோ அதனால் நான் அதனுடைய மெஷர்ஸ் எடுத்திருக்கேன். சென்டரில் வந்து அந்த திலகம் ஸ்டோன்ஸுக்கு அடையாளமாக நான் வந்துட்டு ஒரு பின் மாதிரி அதாவது ஊசி மாதிரி வச்சு அதை குத்திருக்கேன். ஸோ இந்த சென்டரில் வச்சு நம்ம இப்போ அதை மார்க் பண்ணிக்கலாம். சுத்தமாகவே அந்த மோட்டிவ்ஸ்க்கு அந்த திலகம் மோட்டிவ்ஸ்க்கு இடையில வந்து கேப்பே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கேப் இல்லாத மாதிரிக்கு அந்த ட்ரேசிங் பேப்பரை கட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஸ்டோன்ஸ் வைக்க வேண்டிய இடத்துல நீடில் வச்சு அது லைட்டாக ஒரு ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அடையாளத்துக்காக. இப்போ அதை வந்து அதனுடைய கார்னர்ஸை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பிகாஸ் அப்போ தான் நம்மளுக்கு அந்த அடையாளம் தெரியும் நெக்ஸ்ட் அந்த பேப்பரை நம்ம மாற்றும்போது. ஸோ அதனால் ஸோ சேம் இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கலாம். நான் இது மாதிரி தான் பேக் நெக்குக்கும் பண்ணேன், பட் உங்களுக்கு வந்து அதை நான் காட்டல. ஸோ அதனால் இந்த ஸ்லீவ் போர்ஷனில் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் காட்டிகிட்ருக்கேன். பேக் போர்ஷனில் மிஸ் பண்ண எல்லாமே நான் இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் அதே மாதிரி.
பெரிய ஹோல் அவ்வளோ விழுந்துராது, நம்மளுக்கு அது சரியாயிடும். ஸோ அது லைட்டாக உங்களுக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல, பட் எனக்கு அது தெரியுது. வேணா ஹோலை பெருசு பண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா நம்ம அந்த இடத்துல ஸ்டோன் தான் வைக்க போகிறோம். ஸோ சேம் அதே மாதிரி தான் ஸ்லீவ் லைன் ஃபுல்லாகவே நம்ம இதை தான் பண்ண போகிறோம். சேம் ஃபுல்லாக பண்ணிட்டேன். இப்போ வந்து அது நம்ம மேலே அதை தாண்டி நம்ம போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக சும்மா ஒரு ஸ்கேல் வச்சு அதை ஒரு லைன் மாதிரி போட்டுட்டோம்னா சுத்தமாகவே நம்ம அதை மீறி போட்டுற மாட்டோம். நம்ம வந்து க்ளூ வைக்கும்போது அந்த பாயிண்ட் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ அதை லைனாக போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த லைனை நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ அதனால் அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இந்த நம்ம க்ளூ வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு கீழே திலகம் ஸ்டோன்ஸ் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் வச்சுக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டோன்ஸ் வைக்கும்போது அது கொஞ்சம் க்ளூ எக்ஸ்ட்ராவாக கொடுத்து வச்சுடுங்க. அப்போதான் நம்மளுக்கு அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன்ஸ். இந்த திலகம் ஸ்டோன்ஸ் வந்து லைட்டாக அந்த இடத்துல ஒரு மாதிரி பிசுறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டா நம்மளுக்கு பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். கட் ஸ்டோன்ஸில் மேக்ஸிமம் இருக்காது, பட் குந்தன் ஸ்டோன்ஸில் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும். ரவுண்டு இந்த மாதிரி திலகம் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி கொஞ்சம் பிசுறு இருக்கும். ஸோ அதை நம்ம வந்துட்டு இல்லாமையும் இருக்கும், பட் அந்த இருக்கிறத கண்டிப்பாக கட் பண்ணிவிட்டு வச்சுருங்க. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லுக் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த மோட்டிவ் வந்து ஆல்ரெடி நான் பேக் நெக்கில் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். ஸோ அதனால் இதில் போடல. இப்போ இதில் வந்து சேமாக இருக்கும். இந்த இடத்துல நான் வந்து லைன்ஸ் போட்டிருக்கேன். அந்த லைன்ஸ்லேயே வந்து அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த லைன்ஸ்க்கு மேலேயே சுகர் பீட் எடுத்திருக்கேன். சேம் வந்து நம்பர் 3 அதையும் எடுத்திருக்கேன். ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி எடுத்திருக்கேன். ஸோ அதை அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டெப்பாக பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிசைன் இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளான வீடியோ தான் இது. இது வந்து ஒரு 3/4 ஸ்லீவாக இருந்ததுன்னா இன்னும் நிறைய டிசைன்ஸ் வந்து அடுக்கடுக்காக நம்ம கொண்டு போயிருக்கலாம். பட் கஸ்டமர் சாய்ஸ் வந்து ஸ்லீவ் வந்து இறக்கமே வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் பட் டிசைன் வந்து ரொம்ப கிராண்டு, அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி. ஸோ அதனால் அதுலேயே பெட்டராக இருக்க மாதிரி ஒரு 2 டிசைன் மட்டும் செலக்ட் பண்ணி மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு லேயர் போகலாம். ஃபர்ஸ்ட் லேயர் தான் பேக் நெக்கில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லேயருக்கு நான் வந்துட்டு அதுக்கும் இதே மாதிரி ஒரு அதாவது நம்ம மெஷர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் சென்டர்லேருந்தே நம்ம அந்த மெஷரையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா ஒரு சின்னதாக, அதாவது உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டிடுறேன். இந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கொயரில் ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை இது நீங்கள் சும்மாவே நான் வந்து ஸ்கேல்லையே போட்டுப்பேன், நம்ம ஆல்ரெடி செக்குடு போர்ஷனுக்கு போடுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து எப்படின்னா ஒரு பீடில் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு உள்ளே வந்துட்டு ஸ்டோன்ஸ் அட்டாச் பண்ணி அதை அவுட்லைன் கொடுக்குற மாதிரி. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை மெஷர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் மாதிரி இது வந்து நான் போட்டு பார்த்துருக்கேன். ஒரு ஸ்டோன்ஸ் மாதிரி ஸ்டிக் பண்ணி ஒரு வேஸ்ட் கிளாத்தில் போட்டு பார்த்துட்டு இந்த மெஷர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மெஷரை தாண்டி நம்ம ஒரு பீட் லைன் வைக்க போகிறோம். இப்போ நான் லைன்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு பீட் லைன் தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்குள்ளே வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணி அதை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அடுக்கடுக்காக போகிற டிசைனில் இது ஒரு டிசைன். ஸோ இது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு, மேட்ச் ஆகிற மாதிரி. ஸோ அதனால் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் இதே மாதிரி தான் ஃபுல்லாக. ஸோ அந்த ஸ்லீவோடைய பேலன்ஸ் பார்ட் ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டாச்சு. இதுக்கு வந்து நான் சுகர் பீட் தான் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்போ அந்த சுகர் பீட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். சேம் எப்பயும் போல தான் 2 அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து இதில் சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். அதில் தான் வந்துட்டு நம்ம அதை சுற்றியும் நம்ம ஸ்டோன்ஸ் வைக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அது வைக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி அந்த க்ளூ வந்து அந்த ஸ்டோனுடைய ஷேப்பில் எப்படி நம்ம அந்த ஸ்டோன் வைக்க போகிறோமோ அந்த ஷேப்பில் வந்து க்ளூ வச்சுக்கலாம். சென்டர் பாயிண்ட்டை விட்டுட்டு நம்ம அதை சுற்றியும் ஒரு
5 ஸ்டோன்ஸ் வர்ற மாதிரி வைக்க போகிறோம். இப்போ அந்த ஸ்டோன்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். திலகம் ஷேப்பில் ரொம்ப சின்ன ஒரு மல்டி கலர் ஸ்டோன்ஸ் இது. இதே ஸ்டோன்ஸ் தான் வந்துட்டு நம்ம பேக் நெக்லேயும் வந்து பண்ணியிருக்கோம், டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதையவே கண்டினியூ பண்ணுற மாதிரியான டிசைன்ஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸ்லீவுக்கு. ஸோ சேம் இதே மாதிரி தான் ஃபுல்லாக வைக்க போகிறோம். அந்த கேப் மட்டும் கரெக்டாக வச்சிடணும். ஸோ ஃபுல்லாக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ் இருக்கிறது எல்லா இடத்துலையும் நம்ம இந்த ஸ்டோன்ஸ் தான் ஸ்டிக் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு ஒரு 3 ஸ்டோன்ஸ் வந்து வைக்கிற மாதிரி. இதே மெத்தடு தான் வந்து நம்ம பேக் நெக்கில் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ அதனால் இது ரொம்ப டிஃபர் கிடையாது. ஸோ ஸ்டோன்ஸ் வந்து எந்த இடத்துல ஸ்டிக் பண்ணுறோம் அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். அவ்வளோதான். இதுவும் சேம் அதே மாதிரி கேப். இது வந்து கொஞ்சம் கோல்டன் அதாவது மேலே வந்து கோல்டன் கலர் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய திலகம் ஸ்டோன்ஸு. அதாவது கீழே வந்து ஒயிட் கலரில் இருக்கும், மேலே வந்து கோல்டன் கலரில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஸ்டோன் இது. ஸோ இதை வச்சுருக்கேன். இதுதான் சேம் அவங்க கொடுத்த டிசைனில் இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதுவும் சேம் நம்ம ஒரு ஜரி லைன் மட்டும் அவுட்லைன் கொடுக்குற மாதிரி கேப் விட்டு நம்ம கொடுக்குறோம். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு இது மாடல்ஸ் மட்டும்தான். இந்த லைன்ஸ் ஃபுல்லாக நம்ம இந்த கோல்டன் ஸ்டோனு, இந்த லைன்ஸ் ஃபுல்லாக வேறு ஒரு ஸ்டோன் வைக்க போகிறோம். அதாவது ரவுண்டு, அதாவது நம்ம இது பேக் நெக் பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக புரியும். இந்த ரவுண்ட் ஸ்டோன் வச்சுருப்போம் ஒயிட்டு. ஸோ அதே தான். ஸோ ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. நான் இது வந்து ட்ரை மட்டும் ஆகணும். ட்ரை கண்டிப்பாக வந்து சென்ட்ரு வந்து ட்ரை ஆகிடுச்சு, மற்றதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகணும் இன்னுமே. இப்போ வந்து அந்த செக்குடு போர்ஷனில் இருக்கிறதுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த ஃப்ரேம்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டோன் வந்து ஒட்டியாச்சு. கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரிக்கு ஒட்டியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதில் ஜரி அவுட்லைன் கொடுக்கலாம். நம்ம எப்பயும் போல் இந்த கோலம் போடுவோம் இல்லையா? சுற்றி சுற்றி ஸ்டோன்ஸை சுற்றி சுற்றி போடுவோம்ல. ஸோ அதே தான், வேறு எந்த டிஃபரும் கிடையாது. சென்டரில் மட்டும் ஒரு சின்ன கேப் வரும். அந்த கேப்புக்கு வந்து நம்ம பீட் வைக்க போகிறோம். நம்ம 3 பீடு தான் வைக்க போகிறோம். சேம் அதே ஒர்க்கு தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து செயின் வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் இது க்ளூவுக்கு மேலே நம்ம போடுறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. பிகாஸ் கிளாத் உள்ளே போயிட்டு வர்றதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு டஃப்பாக இருக்கும் அந்த இடத்துல அப்படின்னு. ஏன்னா கிளாத் இந்தளவுக்கு கீழே போயிட்டு வராது. ஒன்று ஃப்ரேம் வந்து லூஸாக இருக்கணும், இல்லை நம்ம ஸ்டிச்சிங் வந்து ஹார்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து அதாவது ஃப்ரேமில் அந்த கிளாத் வந்து அவ்வளோ தூரம் உள்ளே போயிட்டு வரும். ஸோ வந்து க்ளூவில் பண்ணும்போது நம்மளுக்கு ஹார்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பர் 3. இதுக்கு வந்து நான் துலிப் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், சேம் டைம் வந்து நல்ல திக்காக இருக்கும் அந்த ஐ பாயிண்ட். ஸோ அதனால் அதை நான் எடுத்திருக்கேன். அட்டாச் பண்ணுறதுக்கு எப்பயும் போல் ஸ்விங் த்ரெட்டு தான். ஸோ இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு காட்ட முடியும். பிகாஸ் சேம் இதே ஒர்க் தான், ஜரி அவுட்லைன் கொடுக்க போகிறேன், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், கீழே இருக்க அந்த பீட்ஸுக்கு, பீட் மோட்டிஃப்க்கு, மேலே இருக்க ஸ்டோன் மோட்டிஃபு, நம்ம சைடில் கொடுத்தது எல்லாத்துக்குமே அந்த ரவுண்ட் ஸ்டோன்ஸு ஃபுல்லாகவே வந்து ஜரி அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஒரு கிராண்ட் ப்ளவுஸ் வந்து ஷார்ட்டாக பண்ணதுனால நம்மளுக்கு இது கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருந்தாலும் ரொம்ப கிராண்ட் டிசைன் தான். பட் இதுவே நம்ம அடுக்கடுக்காக பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.